1 கிலோ வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம் உரித்து தோலெலாம் உரித்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 400 கிராம் இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது அளந்து தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக 400 கிராம் 1 கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு 400 கிராம் போதும். உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் எடுத்தால் போதும். அரை எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. 2 பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகாயா, வாசனைக்கு தான் நம்ம பச்சை மிளகா போட போகிறோம். காரம் இல்லாத எடுத்துக்கோங்க. 100 பீன்ஸு, 200 கிராம் கேரட்டு, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க, அதிகமாக வேண்டாம். அதே போல் 400 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் அளந்து தான் எடுத்துக்கிட்டேன். எதனாலனா அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவின்றது கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் நான் சில பொருட்களை காமிக்கலை. ஏன்னா இதை நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் அந்த பொருள்லாம் வச்சுக்கிட்டு என்னால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சில பொருட்களை ஸ்கிப் பண்ணியிருப்பேன், அதை நான் இதில் சொல்லிடுறேன். ஆனால் அதையும் பின்னால் உங்களுக்கு போடும்போது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்னுடைய முதல் வீடியோன்றதால எனக்கு கொஞ்சம் என்ன கையிலே மொபைல் வச்சுக்கிட்டு இதை எப்பட்றா பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு தான் இருந்தேன். பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் எடுப்போம் அப்படின்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட்டுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது, அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 லிட்டர் எண்ணெய், வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெயை கூட யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் நெய் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நெய் எனக்கு தேவையில்லைன்ட்டு. எண்ணெய் எந்த அளவுக்குன்னா 1/4 லிட்டர் 250 கிராம் மட்டும் போடுங்க. எண்ணெய் சூடான உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்காமல் விட்டேன்னு சொன்னால ஒரு பொருள், அதையும் இப்போ நான் ஸ்கிப் போடுறேன் பாருங்கள். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதையும் அந்த வதங்கும்போது ஆனியன் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. அதனால தான் ஆனியன் போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடாமல் ஆனியன் போட்டதுக்கப்புறம் போடுறோம். நல்லா பாருங்கள், அது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எதையும் தீய விடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு மனம் கரெக்டாக வரும். தீஞ்சிடுச்சின்னு வச்சிங்களேன், நம்ம செய்கிறதே வீணாக போயிடும். அது மாதிரி ஃபுல்லாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்ட உடனே அதையும் நல்லா அது கூட சேர்த்து கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது காரம் இல்லாத பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் வாசனைக்கு தான் போடுறோம். நம்ம பின்னால் தனி மிளகாய் தூள் போடுறதால காரம் அதிகமாகிடக்கூடாது. அதனால தான் இது கூட நீங்கள் அந்த அன்னாச்சி பூ, கஸ்தூரி மேத்தி போட்டு உங்களுக்கு வாசனை வேணுன்னா போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கின உடனே அதில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. கைவிடாமல் 5 நிமிஷத்துக்கு கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த 3 பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கருகருன்னு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. இது வதங்கி முடித்த உடனே நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணுவோம். அதை நான் ஆட் பண்ணும்போது காமிச்சிருக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்லை, தனி மிளகாய் தூள் 10 கிராம் மட்டும் போடுங்க. அதை தவிர்த்து அதிகமாக போட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறுங்க. அங்கே பாருங்கள், அந்த எண்ணெய் கூடிய அந்த தனி மிளகாய் தூள் அப்படி உங்களுக்கு கலருக்கு சும்மா சூப்பராக எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜ் நல்லா பாருங்கள், அந்த கேரட் எல்லாம் சுருங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கும். நான் எப்போவுமே தக்காளி போட்டுட்டு தான் அதை போடுவேன். மேபி இதை முன்னாடியே கொஞ்சம் நர்வஸால் இதை ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துட்டேன். நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை போடலாம். தக்காளி, தயிர் 100 கிராம் போதும், அதிகமாக வேண்டாம். 100 கிராம் அதுவும் கூட கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்த அந்த கொத்தமல்லி, புதினா அதை சேர்த்து வச்சுட்டேன். இதை அப்படியே எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் அதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது 3த்தையும் ஒன்றா சேருங்க. அது ஆவி அடித்து அப்படியே பாருங்கள், கேமரா அப்படியே ஃபுல்லாக மறையுது ஒத்த கையில். ஃபுல்லாக இப்போ அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள்
அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. மேக்ஸிமம் நீங்கள் தக்காளி போட்டோன்னா அடிப்பிடிச்சது கூட சேர்ந்து வந்துடும். நீங்கள் நல்லா அந்த கிரேவி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் அவசரத்தில் எடுத்ததால் கட் பண்ணி எடுத்துருந்துருப்பேன். அது பாருங்கள், அப்படியே அந்த கிரேவி உங்களுக்கு அப்படியே தொக்காக தெரியுதுங்களா? அப்படியே அங்கே பாருங்கள், அது கீழே விழுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. அந்த அளவுக்கு இருக்கணும் கிரேவி. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், தண்ணி தாங்க கரெக்டான அளவில் ஊற்றணும். ஏன்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செய்கிற முறைக்கு அதிகமாக வச்சுட்டிங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். வீட்டில் இருக்கிற சொம்பு வச்சு தான் அளந்து ஊற்றினேன். 1/2 லிட்டர் சொம்பு அது. அதனால் 2 சொம்பு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், அந்த கிரேவியோடைய அளவு எதனா கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். அதனால தான் நம்ம எல்லாமே அளவு கரெக்டாக எடுத்துருக்கோம். அது மாதிரி போட்டுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணி கிரேவி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். காரம் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே புழிஞ்சு விடுங்க. முக்கியமான விஷயம், இதில் சிம்மு லோவிலையும் இருக்கக்கூடாது, ஹைலையும் இருக்கக்கூடாது. நடுவில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த கிரேவி வந்த உடனே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே அந்த சிம்மில் இல்லாமல், அதுக்கப்புறம் ஹைலையும் இல்லாமல் நடுவில் இருக்கணும். உப்பு பாருங்கள், இதுதான் உப்புடைய அளவு. இது மட்டும் ஒரு 4 விரல் அளவு இருந்தால் போதும். ஏன் யாருமே உப்போட அளவு இவ்வளோத்தான் போடணும்னு கரெக்டாக சொல்ல மாட்றாங்கன்னா, ஒரு கல் உப்பு உரப்பாக இருக்கும், சால்ட் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சுடுங்க. அந்த தீ வந்து கரெக்டாக அந்த நான் சொன்ன அளவுலே இருக்கட்டும். அதை தவிர்த்து எதையும் மாற்றாதீங்க. அந்த அளவுலே அப்போ தான் இருக்கட்டும். அப்போ தான் அந்த காய்கறி வெந்து இருக்கும் பாருங்கள். அந்த அளவுலே எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு. அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காய்கறி அந்த அளவுக்கு தான் வதங்கணும், அந்த அளவுக்கு தான் வேகணுன்றது அந்த நம்ம வைக்கிற தீயை பொறுத்து தான் இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சாப்பாடு வடித்து எடுத்துக்கலாம். சாப்பாடு வடித்து எடுக்கும்போது 80% வெந்தால் போதும். அதில் பட்டை ஏலக்காய் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பட்டை ஏலக்காய் மட்டும்தான், கிராம்பு இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு 80% அளவுக்கு எடுத்தால் போதும், இல்லை 90% அந்த அளவுக்கு எடுத்தால் மட்டும் போதும். அதை தவிர்த்து ரொம்ப ஃபுல்லாலாம் வடித்து எடுத்துடாதீங்க. அப்புறம் சோறு குழன்னு குழஞ்சி வந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம வடித்து எடுத்த சாப்பாட்டை அப்படியே நம்ம கிரேவியில் கொட்டுங்க. நடுமத்தியில் கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக அடியில் லைட்டாக தான் கிண்டி விட்டுட்டு இது மாதிரி ஃபுல்லாக மேலாப்பில் அதை அசைச்சி விடுங்க. இது ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியோட அது அளவு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுங்க. பாருங்கள், உங்களுக்கு தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சாலும் கவலை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வடித்ததை வச்சு தண்ணியை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி வந்துடும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் கம்மியாக வைங்க அப்படின்ட்டு. கம்மியாக வைங்கன்னு இல்லை, கரெக்டாக வைங்க. 1 லிட்டர் தண்ணி போதும். இது வந்து நான் வீட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதினா கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் தண்ணி. பாருங்கள், நான் அந்த வடித்த தண்ணியை மேலாப்பில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. ஏன் வடித்த தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மாறாது. நீங்கள் சுட தண்ணியோ பச்சை தண்ணியோ ஊற்றுனீங்கன்னா தண்ணி பத்தலைன்னு உங்களுக்கு டேஸ்ட்டு ஃபுல்லாகவே போயிடும். அந்த ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது கடைசி வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். அங்கே சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பாருங்கள் ஒரே அளவு. அந்த கொதி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது முடிஞ்சு மூடிங்க. மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட்டுக்கு வச்சுருங்க. ஃப்ளேமை ஹை ஸ்பீடில் 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 5 நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். அந்த வெயிட் அது வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் ஹை, 15 நிமிஷம் லோ, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தம்மு உடைங்க. இதாங்க பக்காவான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அங்கே பாருங்கள், சைடில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது, உங்களுக்கு ஒரு துளி கூட தண்ணி இருக்காது. பலன்னு வந்திருக்கும். இதில் வேணால் நீங்கள் நெய் ஊற்றி அதை கிளறி விட்டுக்கோங்க. அடியில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கிரேவி வந்து மேலே விழும் பாருங்கள், உங்களுக்கு அப்படி இருக்கும். இது நான் வீடியோவுக்காக ஃபுல்லாகவே உடைப்பேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுக்கும்போது ஒரு பக்கமாக உடைச்சிடுங்க. பிரியாணியை எப்படி ஒரு பக்கமாக உடச்சி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுங்க. இது நான் வீடியோவுக்காக நான் ஃபுல்லாகவே உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு.
இது ஃபுல்லாகவே அடியில் ஃபுல்லாக அந்த கிரேவி இருக்கும். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த பார்க்கும்போதே அப்படி இருக்குது எனக்கு. இது கொஞ்சம் கேமரா லோ குவாலிட்டின்றதால உங்களுக்கு கலரு அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரியல. ஆனால் இது பிரியாணி அவ்வளோ பக்காவாக இருக்குது. நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள்.